ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த வெக்கேஷனுக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப்பு பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். இப்போ பார்த்தோன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா முன்னார் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் பிளான் பண்ண நாள் காலையிலே கிளம்பிட்டோம். மார்னிங் 6 o'clock நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கள் ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி, என் அக்காவோட ஃபேமிலி, அப்புறம் என்னோடய அம்மா. மொத்தம் 9 பேர், 5 பெரியவங்க, 4 குழந்தைங்க. ஸோ மொத்தம் 9 பேர் நாங்கள் போனோம். இந்த வெக்கேஷனுக்காக நாங்கள் ஒரு இயர் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம், எப்படா போவோம் ஜாலியாக சேர்ந்து அப்படின்னு. ஸோ போகிற வழியிலே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் பார்த்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா இருந்தது பிரேக்ஃபாஸ்ட். ஸோ போகிற வழியிலே நம்மளுக்கு வெஸ்டர்ன் கோட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் மார்னிங் 6 o'clock கிளம்பினோம். ஒரு 1 o'clock போலலாம் நாங்கள் ஹில் ஸ்டேஷன் மேலே ஹில்ல ஏற ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் 17 ஹேர்பின் பென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 3rd 4th அப்புறமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளான்டேஷன் ஆரம்பிச்சிச்சு, டீ பிளான்டேஷன் அது எல்லாமே. இந்த இடம் பாருங்களேன், அந்த டீ எஸ்டேட்குள்ளே இருக்கிற ட்ரீயில் பெப்பர்கார்ன்ஸ் போட்டிருக்காங்க மேலே அந்த மரத்துலலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்புறம் ஃபுல்லாகவே இந்த காடமம் பிளான்டேஷன் தான் இருந்தது. ஏலக்காய் செடி தான் நட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே. முன்னார் ஃபுல்லாகவே ஏலக்காய் அண்டு டீ தான் இருந்தது. அதே மாதிரி அங்கே டீயும் சரி ஏலக்காயும் சரி ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. ரோட்ஸ் எல்லாம் பயங்கர நீட்டாக இருந்ததுங்க. ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப வைடாக இருந்தது. மலை ஏறும்போதும் வைடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஹீப்பாக தெரியல. ரொம்ப அந்த மோஷன் சிக்னஸ்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு இல்லை. ரொம்ப நல்லா ஜாலியாகவே இருந்தது. போகிற வழியில் இந்த ஒரு டேம் காமிச்சாங்க. இது ஜூனில் மழை பெய்ய ஆரம்பித்தா ஃபுல்லாக நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் 2 weeksல மழை வந்துடும் அப்படின்னு நாங்கள் போகிற டைம்லலாம் சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக டீ தான், முன்னார் ஃபுல்லாகவே டீ தான் போட்டிருந்தாங்க. இந்த சீனரிக்காகவே, நம்ம வெதர் அண்ட் சீனரிக்காகவே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அங்கங்கே பீப்புள் வண்டியை நிப்பாட்டிட்டு வெதர் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் மோஷன் சிக்னஸ் இருக்கவங்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நாங்களுமே நிறுத்தி தான் போயிட்டுருந்தோம். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது மேலே போகும்போது. ஆஃப்டர்நூன் 12 o'clock பாருங்களேன் வெதர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அங்கே மார்னிங் 6 to 12 தான் சன்லைட் இருக்குது, அதாவது ரொம்ப ஹாட்டாக இருக்குது வெயில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மத்தியானத்துலேருந்து திருப்பி அடுத்த நாள் வரைக்குமே ரொம்ப இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மிஸ்டெல்லாம் வந்துடுது மத்தியானம் 1 மணிக்கெல்லாம். இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கிற ட்ரீ பார்த்திங்கன்னா டீ ட்ரீ. நம்ம டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல ரூம் ஃப்ரெஷ்னருக்கெல்லாம். ஸோ அதுதான் அந்த டீ ட்ரீ தான். முன்னோர் நிறைய இடத்துல டீ ட்ரீ ஆயில் தான் இருந்தது. ஸோ நம்ம ஊரில் எல்லோ கலரில் ஆட்டோ இருக்குது, அங்கே பிளாக் கலரில் இருந்தது ஆட்டோ. அங்கங்கே சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸ் போட்டிருந்தாங்க. மெயினாக அதில் மேகி தாங்க இருந்தது நிறைய. ஆஃப்டர்நூன் 1 o'clock மிஸ்ட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. சில 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 கிளிப்பிங்ஸ்க்கெல்லாம் எடிட் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிளிப்பிங்க்கும் நான் எடிட் பண்ணவே இல்லை. எவ்வளோ நல்லா இருக்குது இந்த வியூ. ஆஃப்டர்நூன் 1 o'clock, அதுவும் நம்மள மாதிரி சென்னை திருச்சியிலேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் இந்த கிளைமேட் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மூணாரில் மத்தியானத்துக்கு மேலே கிளைமேட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
ஸோ இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து போகலாம். அங்கங்கே எல்லாருமே மேகி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரிப்காக நாங்கள் வந்து 1 இயர் வெயிட் பண்ணோம். ஸோ என் பொண்ணுக்கு 4 வயசு ஆகிட்டதுனால நாங்கள் போன வருஷத்துலேருந்து தான் நாங்கள் டூர் போகவே ஆரம்பிச்சிருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து ஊட்டி போனோம். ஸோ இந்த வருஷம் வந்து மூணார் போனோம். ஸோ இனிமேல் வர வருஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த 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 இடத்துக்குள்ளே போகும்போது வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். இனி நம்ம ரூமுக்கு போகலாம். ஹில் நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சா, அங்கே பார்த்தோன்னா ஒரு ஹைவே இருக்குது. 10 to 15 லேன் இருக்க ஒரு ஹைவே இருக்குது. அது வந்து கேரளா சென்னை ஹைவேயா இல்லை கேரளா பெங்களூர் ஹைவேயான்னு எனக்கு தெரியல. டோல்லாம் வச்சு 10 to 15 லேன் இருந்ததுங்க. பயங்கர வைடாக இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை தாண்டினா திருப்பியும் நம்மளுக்கு வந்து ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ பிளான்டேஷன் தான் மூணாரில். ஃபுல்லாக டாட்டா அப்படின்னு தான் சொன்னாங்க. ரிப்பிள் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து டாட்டா தான் வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு எஸ்டேட்க்கு உள்ளே இருக்கிற ஒரு ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரூம் வந்து மாட்ரேட்டாக இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருந்தது. ஏன்னா போன வாட்டி நாங்கள் ரெசார்ட் புக் பண்ணி அது நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப குளிரில். ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து சிங்கிள் ரூமாகவே 2 ரூம் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரூமுக்கு வெளியில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. பக்கத்தில் ரெசார்ட் வீடு எல்லாமே இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் டூர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.